இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுவது என்பது பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த கப்பல் சேவைக்காக பயன்படுத்தப்படவுள்ள சிவகங்கை என்கின்ற கப்பல் சோதனை ஓட்டமாக இன்று தமிழகம் நாகை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்து மீண்டும் நாகை துறைமுகத்துக்கு சென்றடைந்துள்ளது. இவ்வாறு நடைபெற்றிருந்த இந்த சோதனை ஓட்டம் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய அதிகாரிகள் திட்டமிட்டவாறு எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படும் என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு இந்த பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுவது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது சம்பந்தமாகவும் இன்று நடைபெற்றிருந்த அந்த சிவகங்கை கப்பலின் சோதனையோட்டம் சம்பந்தமாகவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இவ்வாறான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் கிடைக்கப்பெற உள்ள நன்மைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த பயணிகள் கப்பல் சேவையில் நாங்கள் பயணங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான நடவடிக்கைகளை அல்லது இவ்வாறான ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசன் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியும் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்தியாவின் தமிழகம் நாகை துறைமுகத்தில் இருந்து இந்த பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த பயணிகள் கப்பல் சேவையினை இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்திருந்தார். இவ்வாறு கோலாகலமாக பெரு விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த பயணிகள் கப்பல் சேவை ஒரு சில தினங்களுக்குள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்தியாவின் தமிழகம் உள்ளிட்ட இலங்கை கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இந்த கப்பல் சேவை உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த கப்பல் சேவையினை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று இலங்கை தரப்பிலிருந்தும் இந்திய தரப்பிலிருந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருந்த நிலையில் இது சம்பந்தமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. அவ்வாறான நடவடிக்கைகள் ஊடாக இந்த இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையினை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பிலான திகதிகளும் குறிப்பிடப்பட்டு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன. இருப்பினும் காலநிலை சீரின்மை மற்றும் கப்பலின் ஸ்திரத்தன்மை என்பன கருத்தில் கொண்டு இந்த பயணிகள் கப்பல் சேவையினை தொடர முடியாத மீண்டும் ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் இந்திய மற்றும் இலங்கை அதிகாரிகளின் தீவிர முயற்சியின் அடிப்படையில் எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் கடந்த 5ஆம் தேதி ஓமானில் இருந்து சென்னை ஊடாக நாகை துறைமுகத்தை சிவகங்கை என்கின்ற அந்த பயணிகள் கப்பல் வந்தடைந்திருந்தது. இவ்வாறு வந்திருந்த சிவகங்கை கப்பல் மறுநாள் இலங்கைக்கான குறிப்பாக இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கான சோதனை ஓட்டத்தை ஆரம்பிக்கும் என்று அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர்கள் திட்டமிட்டவாறு அந்த சோதனை ஓட்டம் மறுநாள் குறிப்பாக 7ஆம் தேதி முன்னெடுக்கப்படவில்லை. காலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சோதனை ஓட்டம் சீரற்ற காலநிலையால் நேரம் தாமதப்படுத்தப்பட்டு மதியம் 12 மணி அளவில் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் காலநிலை சீரின்மை காரணமாக அந்த சோதனை ஓட்டம் உடனடியாக கைவிடப்பட்டு மறு அறிவித்தல் வரும் வரை இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட மாட்டாது என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 9ஆம் தேதி நிலவரத்தின்படி, அதாவது நேற்று இரவு நிலவரத்தின்படி இந்த சோதனை ஓட்டமானது காலவரையின்றி அல்லது மறு அறிவித்தல் வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் மீண்டும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான அந்த பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இவ்வாறான நிலையில் இன்று காலை நாகை துறைமுகத்திலிருந்து சிவகங்கை கப்பல் சோதனை ஓட்டமாக புறப்பட்டிருந்தது. இவ்வாறு புறப்பட்டிருந்த இந்த சிவகங்கை கப்பல் இன்று நண்பகல் 12 மணி அளவில் இலங்கையின் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்திருந்தது. இவ்வாறு நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்த போது எந்த விதமான இடர்களோ பிரச்சனைகளோ சிவகங்கை கப்பல் எதிர்நோக்கவில்லை. இவ்வாறான நிலையில் இன்று மாலையே காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டிருந்த சிவகங்கை கப்பல் தற்பொழுது நாகை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இவ்வாறு நடத்தப்பட்டிருந்த இந்த சோதனை ஓட்டம் முழுமையாக வெற்றியடைந்துள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் திட்டமிட்டவாறு எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இந்த பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த பயணிகள் கப்பல் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ள அந்த சிவகங்கை கப்பலில் உள்ள 133 சாதாரண ஆசனங்களில் பயணிகள் பயணிக்கலாம் என்றும் அதற்கு மேலாக சொகுசு ஆசனங்கள் 27 உள்ளன என்றும் அந்த சிவகங்கை கப்பலின் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பலில் பயணம் செய்ய உள்ள அந்த பயணிகளின் நன்மை கருதி அந்த கப்பலுக்குள்ளேயே சிறு உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வேறு சில பயணிகளுக்கு நன்மை தரக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த கப்பலின் உரிமையாளர் அல்லது அந்த கப்பலுக்கு உரித்தான நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையானது
சுற்றுலாத்துறையினையும் மையமாக கொண்டு, அது தவிர வர்த்தகத்துறையினையும் மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், இதன்படி இந்த சிவகங்கை கப்பலில் செல்லும் ஒவ்வொருவரும் தமது பொதிகளாக 60 கிலோ வரை கொண்டு செல்லலாம் என்றும், கைப்பை பொதிகளாக 5 கிலோ வரை கொண்டு செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது இலங்கையினை பொறுத்தமட்டில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள வர்த்தகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று எதிர்வரும் 15ஆம் தேதி இந்த கப்பல் சேவையானது ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இன்று நடைபெற்றிருந்த இந்த சோதனை ஓட்டத்தின் முடிவில் நாளை காலையில் இருந்து இந்த கப்பல் சேவையில் பயணம் செய்வதற்கான பயணச்சீட்டுகளை பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக silensray.com என்கின்ற இணையதளத்தினூடாக சென்று அந்த சிவகங்கை கப்பலில் பயணம் செய்ய விரும்புபவர்கள் தமக்கான ஆசனங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த ஆசனங்களை முன்பதிவு செய்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் தத்தமது கடவுச்சீட்டு மற்றும் இந்தியாவின் விசாவிற்கான பதிவு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை காலையில் இருந்து இந்த இணையதளத்தினூடாக ஆசனங்களை அல்லது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவிலிருந்து இலங்கை பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கான கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாதாரண ஆசனங்களுக்கு 5000 ரூபாய் இந்தியாவின் ரூபாய் மதிப்பிலும், சொகுசு ஆசனங்களுக்கு 7500 ரூபாயும் விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இலங்கையில் இருந்து பயணிக்கும் பயணிகளுக்கான கட்டண விவரங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக நாளை ஆசனங்கள் முன்பதிவு செய்வதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டவுடன் அதற்கான அறிவித்தல் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற புதிய இன்னும் ஒரு தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.